Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல சுவையான அடை தோசை எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். இத செய்யறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சுவையான அடை தோசை செய்யறதுக்கு நீங்க இந்த மெஷர்மென்ட்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படினா ரொம்ப டேஸ்டா நல்லா சாஃப்ட்டாவும் இருக்குங்க. நீங்க எந்த கப்ல அரிசி அளக்குறீங்களோ அதே கப்ல எல்லா பொருட்களுமே அளந்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த கப் தான் யூஸ் பண்ண போறேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு பிடிக்குங்க. 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு, அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு உருண்டை உளுந்தம் பருப்பு, இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இது கூட ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சேர்த்து அரைக்க போகிற பொருட்கள் ஒரு 2 இன்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்சுருக்க 4 வரமிளகாய், ஊற வச்சுருக்க பருப்பு கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். இதிலையே சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா நைஸாக அரைப்படுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பாக்கி இருக்க அரிசி பருப்பு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி மாவு எடுத்தாச்சுங்க. ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதை இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. ஒரு மணி நேரமாவது அரைச்சி நீங்கள் 1 மணி நேரமாவது புளிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ நீங்கள் அடை தோசை சுட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அரிஞ்சு வச்சுருக்க நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா இலசாக இருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்து நம்ம அடை தோசை விட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சுங்க. மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய தோசை மாவு நம்ம ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணுங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்துச்சு அப்படின்னா தோசை ரொம்ப மொத்தமாக வருங்க. அடை ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இப்போ தோசை கல் வச்சிடலாம். கல் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. கல் சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றி இதை நல்லா ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக மாவு இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்காவது இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கல்லில் மாவு ஊற்றியாச்சு. இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மூடி வச்சு ஒரு நிமிஷம் விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். சுவையான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு நிமிஷம் ஸ்டவ்வில் விட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
நல்லா சுவையாக சாஃப்டான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் போடுறப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஒரு தோசையும் கூட இது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக அவியல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவியல் விடையுமே இந்த மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சி அது கூட வந்துட்டு நாட்டு சர்க்கரை வச்சு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு தோசை. இப்படி எடுத்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சுட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.